Dear people, we continue to see the way of Christian life in this world. அம்மையாலே இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படியான முறையை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். Hebrew 12 chapter 1st verse. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். Hebrews 12:1. Wherefore, seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். For the past 3 weeks we have been seeing the 3 besetting sins in our lives. கடந்த இந்த 3 வாரங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை குறித்து பார்த்தோம். The lust of the eye, கண்களின் இச்சை, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, the pride of life, வாழ்க்கையில் நாம் கொள்ளும்படியான ஜீவனத்தின் பெருமை. Today we are going to see another aspect. இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிருக்கிற பாவத்தையும் நம்மை சுற்றி நிற்கிற பாரமான யாவற்றையும், let us lay aside every weight, ஒவ்வொரு பாரத்தையும் தள்ளிவிட்டு. Are there weights that we are carrying unnecessarily in our lives? நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் பாரங்களை சுமக்கிறவர்களாக இருக்கிறோமா? Absolutely, நிச்சயமாக. We carry a lot of burdens on our shoulders which is not to be. நம்ம சுமக்க தேவையில்லாத அநேக பாரங்களை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we could not walk properly. சரியா நம்மால் நடக்க முடியல. We are stooped down. நம்ம அப்படியே குனிஞ்சு நிற்கிறோம். We could not lay straight ahead and to walk in this world. நம்ம தலையை நிமிர்த்தி இந்த உலகத்தில் வாழ முடியல. When we want to follow Jesus, இயேசுவை நாம் பின்பற்ற விரும்பும் பொழுது, we must remove all the obstacles so that we could straight walk looking at Jesus alone. நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நீக்கிவிட்டு இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்கிற ஒரு உறுதியான பார்வை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. Otherwise we can't live as a Christian. ஒரு கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாது. Dear people, many of you may be thinking, or even you may be willing to walk in this path of God. ஒருவேளை உங்களில் அநேகர் இந்த ஆண்டுடைய வழியில் நடக்கும்படியாக விரும்புகளாக இருக்கலாம். But still you are failing so much. நிறைய காரியங்களில் நீங்கள் தோற்று போயிடுறீங்க. Many times you are upset. அநேக சமயங்களில் குழம்பி போகிறீங்க. You are confused so much. அதிகமாக நீங்கள் மனக்கலக்கமடைகிறீர்கள். Probably you know God's word even. தேவனுடைய வார்த்தை கூட உங்களுக்கு தெரியும். But still, why am I failing? நான் ஏன் தோற்று போய் கொண்டிருக்கிறேன்? Is it the Christian path of life? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வழியா? No dear friend, absolutely not. இல்லவே இல்லை. You could walk
with confidence in this world. நீ இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு கூட வாழ முடியும். So we saw the three besetting sins that makes to cripple for a victorious Christian life. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தாமே முடவனாக்குகிற காரியங்களை நாம் பார்த்தோம். So I would like to take two things, which is the burden that you are carrying all through. நீ சுமந்துட்டு இருக்கிற அந்த பாரத்தை பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன். I would like to talk this morning and this evening one burden which crushes us very much. இந்த காலையிலும் மாலையிலும் நம்மை அதிகமாக நசுக்குகிற ஒரு பாரத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். மார்க்ஸ் காஸ்பல் 4th chapter, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18th verse. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். Marks 4:18, and these are they which are sown among thorns, such as hear the word. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். They are fruitless. What is meant by fruitless? கனியற்றம், பலனற்று போகிறார்கள். அப்படின்னா என்ன? எவ்வளோதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும், however much we hear God's word, it has no impact in our lives. நம்ம வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்துறதில்லை. If we hear God's word, but we are practically helpless in implementing God's word. அவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிறதுல நம்முடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So because of this, we are so miserable. இது நிமித்தமாக நிர்பந்தமாய் காணப்படுகிறோம். Lot of confusions in your family. உடைய குடும்பத்தில் அநேக குழப்பங்கள். Sometimes you know what you are doing is wrong, but still you are almost a slave and bound to do which is not to do, which ought not to do. வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நீ அவனுடைய வார்த்தை கேட்டாலும் செய்யக்கூடாதவைகளை நீ செய்கிற. You don't do what you ought to do. நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிற. You know that fellowship with God is important. தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு முக்கியமானது என்று அறிந்திருக்கிறாய். You know that God's way is the wonderful way of peace and joy. அவனுடைய வழி உண்மையான சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கிறது என்பதை குறித்து அறிந்திருக்கிறாய். But all of a sudden, when you face some situations, your anger burst out. சூழ்நிலை சில சந்திக்கும் பொழுது உன்னுடைய கோபம் அடிய வெடிக்கிறது. You lose your patience. உன்னுடைய பொறுமை இழந்து விடுகிறாய். You lose your wonderful testimony. அருமையான சாட்சி இழந்து விடுகிறாய். Your heart is full of carnality. உடைய இருதய மாம்ச சிந்தையில் நிரம்பியிருக்கிறது. ஜெலசி, பொறாமை, பிட்டர்னஸ், கசப்பு, ஆங்கர், கோபம், அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட், மன்னிக்க முடியாத காரியங்கள். There are so many things which are really spoiling your wonderful life. உன்னுடைய அழகான வாழ்க்கையை அநேக காரியங்கள் அப்படியே நாசமாக்கிடுது. So here God talks about one thing, Jesus talks about one thing.
இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். The cares of the world, உலக கவலை. I tell you, dear friend, we should be diligent in planning out things. No wrong in that. காரியங்களை திட்டமிடுவதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்பது தவறல்ல. We are in the world, உலகத்தில் இருக்கிறோம். As so many things we have to do in this world, இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. So with the help of God, தேவனுடைய உதவியோடு கூட plan out things, காரியங்களை நாம் நிதானித்து திட்டமிட்டு செயல்படுகிறோம். We pray to God for God's wisdom, அவருடைய ஞானத்துக்காக நம்மை ஜெபிக்கிறோம். We pray for His blessing to rest upon the things, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த காரியம் மேலே அமர்ந்திருக்க நாம் ஜெபிக்கிறோம். We pray to know His will, அவருடைய சித்தத்தை அறியும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். Nothing wrong in this, இதில் தவறு இல்லை. No, absolutely nothing is wrong. இதில் தவறு இல்லை. We have to be diligent, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Even in spending our money, பணத்தை செலவழிக்கிறதுல, in spending our times, உடைய நேரங்களை செலவழிக்கிறதுல, in the priority which we give, நாம் கொடுக்கும்படியான முக்கியத்துவத்தின் காரியங்களில், in all things we have to be diligent. இதில் எல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். So what is meant by cares of the world? உலக கவலை என்பது என்ன? When these things are obsessing you, so that your mind is fully occupied and not able to accomplish which you ought to do, is a burden. இதெல்லாம் மனசு அப்படியே ஆக்கவழைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியவைகளை கிரமமாக செய்ய முடியாதபடிக்கு உன்னை பாதிக்குது பாருங்க, அது உலக கவலை. That is the cares of the world. உலக கவலை is occupying you. Oh, what shall I? Jesus is telling. இயேசு கிறிஸ்து சொல்றார் in Matthew Gospel 6th chapter, மத்தேயு 6வது அதிகாரம் 27th onwards, மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து Matthew 6:27 onwards. Which of you by taking thought can add 1 cubit unto his stature? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? The Bible says, because of your worry, உன்னுடைய கவலையினால you can't achieve anything, or rather you will be more confused. கவலைப்படுறதுனால நீ எதுவுமே சாதிக்க முடியாது, இன்னும் அதிகமாக குழம்பி போயிடுவேன். The worry does not accomplish anything at all. கவலை எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சாதிக்காது. When we follow Christ, இயேசுவை பின்பற்றும் பொழுது, is an unwanted burden that you are carrying. நீ தேவையில்லாத பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற. The Lord Jesus Christ is telling, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், all ye heavy laden, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, come unto me, I will give you rest. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். The Bible says, we are going to see how to handle it. அதை எப்படி கையாளுங்கிறத நம்ம அறிஞ்சு பார்க்க போகிறோம். But one thing it says, Bible says, worrying will never be of any use to you. Rather it will disturb you and make you restless. கவலைப்படுறதுனால நீ ஒன்றும் செய்ய முடியாது, அது உன்னை கலக்கமடைய செய்யும், நீ சமாதானத்தை இழந்து விடுவாய். The Lord Jesus continued to say, 28th verse, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்றார் 28வது வசனத்தில், and why take ye thought for raiment? Consider the lilies of the field, how they grow, they toil not, neither do they spin. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை.
30th verse. Wherefore, if God so clothe the grass of the field, which today is and tomorrow is cast into the oven, shall he not much more clothe you, O ye little faith? அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 31st verse. Therefore take no thought, saying, what shall we eat, or what shall we drink, or where withal shall we clothe? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை உடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 33rd verse. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God. Dear people, worry make you to seek other things rather than the things of God in your life. நீ கவலைப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்களை தேடுவதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்களை தேடும்படியாக உன்னை வழி நடத்துறது. There are two things. ரெண்டு காரியம் இருக்கு. Seeking God and seeking the things of the world. தேவனை தேடுவது, உலகத்தின் காரியங்களை தேடுவது. Dear people, I have been telling you now. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், பிளானிங் அண்ட் ஒர்க்கிங் அவுட் திங்ஸ் இஸ் நாட் ராங். திட்டமிட்டு செயல்படுகிறது தப்பு இல்லை. பட் யூ ஷுட் நாட் பி அப்சஸ்ட் வித் தட். அதனால் எப்போவுமே நீ பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அப்படி நீ பிதற்றிக்கொண்டே இருக்கிறாய். You always say, what shall I do, what shall I do, what shall I do? The things are like this, things are like this. You are not willing to take to Jesus. நீ இயேசுவினிடத்தில் எடுத்து சொல்ல விரும்பல. Even if you go and pray, நீ போய் ஜெபம் பண்ணனாலும் you take them all back and handling those things with your way of doing things. நீ போய் ஜெபம் பண்ணுற, ஆனால் அந்த காரியத்தெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து நீ உன் வேலையிலேயே பார்க்குற. யூ டோன்ட் லீவ் தெம் தேர். அதை நீ விடுறதில்ல. பட் த பர்சன் ஹூ சீக்ஸ் காட் ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனை தேடுகிற மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. Matthew 6:33. முதலா இங்கே பாருங்க, மத்தேயு 33:6-33. Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். Put God first in your life. உடைய வாழ்க்கையில் தேவனை முதலாவது வை. The rest of the things God will take care of it. மற்றவைகளை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். As a young man, God taught me that fact. ஆண்ட ஒரு வாலிபனாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். When I was confronting in my studies, என்னுடைய படிப்பில் ஒரு பிரச்சனை சந்தித்தேன். I passed second year with a lot of struggle. அதிகமான போராட்டத்தோடு ரெண்டாவது வருஷம் பாஸ் பண்ணேன். So many failures I met. அநேக தோல்விகளை நான் சந்தித்தேன். many failures. அநேக ஒரே பாடத்தில் பலமுறை தோற்று போனேன். only one subject I failed a lot. So I come to third year. மூணாவது வருஷம் வந்துட்டேன். Already I was suffering so much because of lack of clothing, lack of food, and so much of being ridiculed and being let down in many ways. அநேக ஏறக்குறைய சரியான சாப்பாடு இல்லை,
சரியான உடை இல்லை, பல விதங்களில் பரியாசம் பண்ணப்பட்ட நிலை. There is an option before me. எனக்கு முன்னால் ஒரு காரியம் இருந்தது. Because I failed in second year, I could not get my scholarship. நான் தோற்று போனதுனால இந்த ஸ்காலர்ஷிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியல. In those days for medical education, very good amount of scholarship used to be there. அந்த நாட்களில் மருத்துவ படிப்புக்கு நல்ல தொகை, some thousands, அந்த நாட்களிலேயே 73, 74, 5 அந்த நாட்களில் நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்கும். The hostel will be very rich in food. ஹாஸ்டலில் நல்ல ஆகாரம் இருக்கும். Generally medical college hostels will be very rich in providing food. மருத்துவ கல்லூரி ஹாஸ்டலில் நல்ல ஆகாரம் கிடைக்குங்க. Now I have an option. இப்போ எனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. Because I have been struggling so much. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால, should I get back my scholarship again and go to hostel, stay there and be happy in continuing? நான் ஹாஸ்டலில் போயிட்டு திரும்ப ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறதா? Or should I seek God first? To put God first, அல்லது முதலாவது தேவனை வைக்கிறதா? The problem was, பிரச்சனை என்னன்னா, if I should get the scholarship, I should put as Hindu in my application, scholarship application. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனில் நான் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு சொன்னால் ஹிந்துன்னு போடணும், இந்து அப்படின்னு போடணும். But I am a baptized believer by the time. நான் அதுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்த ஒரு விசுவாசி. So shall I put as Hindu and get thousands of rupees so that I could have a very good luxurious life? ஆகவே நான் ஒரு இந்துன்னு போட்டு நல்ல ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு நல்ல சௌகரியமான வாழ்க்கையை வாழறதா? Or else not applying for the scholarship because for the sake of putting Hindu and continue to starve and go through a difficult life. அல்லது இந்துன்னு போடாமல் ஸ்காலர்ஷிப்பை நான் எழுத முடியாது, ஆகவே ஸ்காலர்ஷிப்பை போடாமல் ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்வதனுடைய காரியத்தை நான் தெரிந்து கொள்வதா? Dear people, by God's grace, I didn't have any wavering in that at all. அவருடைய கிருபையினால் எனக்கு எந்த விதமான தடுமாற்றமுமே இல்லைங்க. I still remember it very well. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I didn't apply for the scholarship. ஸ்காலர்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை. Because I didn't like such a life without God. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் விரும்பலை. It's true, I continued with a lot of sufferings. பல போராட்டங்களையும் கடந்து போனேன். Not a proper clothing, சரியான உடல் இல்லை, not proper food, சரியான ஆகாரம் இல்லை. But God was with me. தேவன் என்னோடு கூட இருந்தார். The Lord was with me. தேவன் என்னோடு கூட. He strengthened me in my faith. என்னுடைய விசுவாசத்தில் பலப்படுத்தினார். He helped me not to let down. என்னை கீழே விழாமல் அவர் காத்து கொண்டார். So seeking God first sometimes involves sacrifice. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை வைக்கும் பொழுது தியாகம் இருக்க வேண்டும். I tell you, dear people, many people started with me, but I tell you, God has put me in the best place today. Is all with humility I could say. என்னோடு ஆரம்பித்த அநேக மக்கள் இருந்து, ஆனால் ஆண்டவர் என்னை மிகச்சிறந்த இடத்துல இன்னைக்கு என்னை வைத்திருக்கிறார்.
It is not because of my sacrifice, என்னுடைய தியாகத்தினால் அல்ல, but because God helped me to put God first. தேவனை முதலாவது வைக்கும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். Seek ye first the kingdom of God and his righteousness. அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பதான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர், once I have been telling you so many times, அநேசம் சொல்லியிருக்கேன், நீ கைவிடப்பட்ட நெகிழப்பட்டது போனாய். You have been let down, but I will make you an eternal excellency, a joy of many generations. நீ கைவிடப்பட்டு நெகிழப்பட்டு ஒருவரும் கடந்து நட, ஆனால் உன்னை நான் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். I will make you an eternal excellency and joy of many generations. Did God fail? தேவன் தோற்று போயிட்டாரா? Never, dear friend. I tell you, never. தேவன் தோற்று போகவில்லை. He didn't fail even a small way. ஒரு சின்ன அளவில் கூட தோற்று போல. Sometimes when you follow Christ, probably you may think an immediate way of doing things. உடனடியாக நீ பார்க்குற சில காரியத்தை பார்ப்ப. ஐயோ, நான் இப்படி செய்யணுமா? Should I do this? Should I do that? செய்யணுமா? Immediately you turn back from God. தேவனிடத்தில் திரும்புற. You don't have a straight look at God. தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு நேரான பார்வையில்ல. Dear people, when you want to live as a Christian, ஒரு கிறிஸ்தவனா வாழும்படியான ஒரு வாழ்க்கையில, your eyes are fixed on Jesus. இயேசுவின் பேரில் உன்னுடைய கண்கள் நிலைத்திருக்கிறது. So God says, remove all the burdens. அவளெல்லாம் நீ எடுத்து போடுப்பா. I will take care of you. உன்னை குறித்து நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். So many of you are not willing to put God first in your money. எத்தனை பேர் தேவனை முதலாவது நீங்கள் வைக்க மாட்டேன்றீங்க? உங்களுடைய பண காரியத்தில், in your profession, உடைய பணியில், in so many things, அநேக காரியங்களை you don't like God to be first. முதலாவது தேவனுடைய வாழ்க்கையில் இருக்க விரும்பலை. I tell you, dear people, you will reap the consequence in bitter way of eating. வாழ்க்கையில் அதனால் என்னுடைய விளைவாக அநேக சமயங்களில் கசப்பான வழியில் உடைய வாழ்க்கையில் நீ you have to feed upon, போஷிக்கப்படுவாய். You set a very bad example before your children. நீ பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு மோசமான முன்மாதிரியை வைக்கிற. You could not put God first. முதலாவது தேவனுடைய வாழ்க்கையில் வைக்கல, முடியல. You struggle a lot. நீ போராடுகிற. In 1 Peter 5:7, 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், the Bible says, 1 Peter 5:7, 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all you are carrying so much of burden. நீ நிறைய பாரங்களை சுமந்துட்டு இருக்கிற. Worry about this thing, இந்த காரியத்தை குறித்த கவலை. Worry about your life, உன்னுடைய வாழ்க்கையை குறித்த கவலை. What will happen to me? எனக்கு என்ன நடக்கும்? What will happen to my family? என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? What will happen to my children? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? What will happen to my work job? என்னுடைய வேலைக்கு என்ன நடக்கும்? What will happen about my money? என் பணத்தை குறித்து என்ன நடக்கும்? What will happen to my possession? என்னுடைய சொத்துக்கு என்ன நடக்கும்? Some of you are obsessed. தூங்குற நேரம் போக மற்ற நேரம் எல்லாமே நீயே. Your mind is so much occupied with all kinds of worries. தூங்குற நேரம் தவிர
except the time of your sleep, your mind is fully occupied with all kinds of worries. Shall I do this? இதை செய்யறதா? Shall I do that? அதை செய்யறதா? Because you don't have a living relationship with God. தேவனோடு கூட ஒரு ஜீவனில் தொடர்பும் வாழ்க்கையில் இல்லை. You don't know God. உனக்கு தேவனை தெரியாது. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்ற I know whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். I know whom I believe. நான் விசுவாசிக்கிற யாருன்னு எனக்கு I know whom I trust. நான் நம்புறவர் யாருன்னு தெரியும். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர். He will perfect all things for me. You don't have such a confidence in your life. உடைய வாழ்க்கையில் விதமான நம்பிக்கை இல்லாததுனால you're always worrying and worrying. எப்போ பார்த்தாலும் கவலை 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 கவலை. எப்போ பார்த்தாலும் தவளை தவளை தவளைன்ற மாதிரி ஜம்பிங். உன்னால் நிலையான ஒரு சிந்திக்க முடியும். You don't have a constant thinking. குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி இப்படியும் போகிற அப்படியும் போகிற, நீ எங்கே போகிறனே தெரியல. You jump here and there. I don't know where you are going. It seems to be fun, but your life is a fun like this. இது ஒரு கேள்வி. அவர் பார்த்த சிரிப்பாக இருக்கு, அவன் வாழ்க்கையே சிரிப்பாக தானே இருக்கு. Your life seems to be a fun. You could not have a steady mind. ஒரு திடமான மனது இல்லை. But Bible says, cast all your care upon. அவர் மேலே வச்சுக்க. நீ சில சமயத்தில் ஜெபம் பண்ணுற, you pray, but you bring back, Lord Jesus, you go, Lord, help me in this problem. இந்த பிரச்சனை ஜெபம் பண்ண. But you say, Lord, it is better for me to take the burden back because I would like to handle it on my own. நீ போய் அந்த பாரத்தை கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. அப்புறம் ஆண்டவரே அந்த பாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அதை நானே கையாண்டுறேன். What a sad thing it is. எவ்வளோ. So because of this, your mind has no peace. உன் மனசில் சந்தோஷம் இல்லை. In Philippians, it's very wonderful. பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் அது ரொம்ப அழகாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது இல்லைங்க. In Philippians, the Bible says so beautifully. It's a wonderful verse. ஒரு அழகான வசனம் இது. பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம். Philippians 4th chapter. Dear people, the Bible is not a lie. வேதம் பொய் இல்லைங்க. நீ இதெல்லாம் தெரியாதனால நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. Because you don't experience it, it seems to be a lie. உனக்கு ஒரு பொய் மாதிரி தான் இருக்கு. It's a lie to you. உனக்கு பொய். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, Philippians 4th chapter 6th verse, be careful for nothing, but in everything, by prayer and supplication, with thanksgiving, let your requests be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் known to God. அப்பொழுது 6th verse 7, அப்பொழுது என்ன நடக்கும்? நீ அப்படி செஞ்சா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வாட் ஏ பியூட்டிஃபுல் வேர்ஸ் இட் இஸ். என்ன அழகான வசனம். அந்த பீஸ் ஆஃப் God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். You'll have the peace of God in your life.
Dear people, I tell you, dear friend, I pity you. நான் உன்னை பற்றி வருத்தப்படுறேன். I have a concern for you. உன்னை குறித்து அக்கறையை சொல்கிறேன். You are being crushed with a lot of worries. நிறைய கவலைனால நீ அப்படியே நசுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are almost crushed. ஏற்கனவே நசுக்கப்பட்டுட்ட. ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டாந்து மேலே போட்டால் என்ன ஆகும்? What will happen if a big stone is put on you or else to laid on you? மேலே வச்சா you will be crushed. நசுக்க. But Bible says எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், which passeth all understanding. You have the peace of God which passeth all understanding, kept your hearts and minds through Jesus. Yesterday I was talking to one brother. ஒரு சகோதரனிடத்தில் பேசிக்கொண்டேன். எவ்ரி டைம் when I speak to him, ஒவ்வொரு முறை என்னிடத்தில் பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, brother, I should meet you as early as possible. பிரதர், உங்களை நான் எவ்வளோ சீக்கிரம் சந்திக்கணுமோ அவளை சந்திக்க விரும்புகிறேன். Because the truth was enlightening his mind and heart. அவருடைய மனசு சிந்தை அது அவருடைய சத்தியம் அவருடைய பிரகாசிக்க பண்ணுகிறது. I was explaining what he was and what are the things that are going through his life. அவருடைய வாழ்க்கையில் கடந்து போகிற காரியங்களை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். He used to talk an hour or sometimes 40 minutes, more than that. ஒரு மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே. Even yesterday I think he spoke to me 58 minutes, I believe. 58 நிமிஷம், ஒரு மணி நேரம். And he has got a desire, and he is a journalist, and he wants to promote our material, even the Bible school, in all many languages of India. அவருக்கு என்ன ஒரு பாரம்னா, நம்முடைய அந்த சத்தியங்களை கூட அவர் அநேக மொழிகளில் மொழிபெயர்த்து, இந்தியாவுடைய பல மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு பாரம் அவருக்கு இருக்கிறது. Actually, I was talking with Joel about this. If you have people who could speak other languages, they could translate, that would have been better. ஜோயலோடு நான் பேசிக்கொண்டு இந்த மாதிரி பல மற்ற மொழிகளில் இதை மொழிபெயர்த்து இதை செய்தால் இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ God brought this man in scene. ஆகவே தேவன் இந்த நபரை கொண்டு வந்தார். He is a journalist. He is a person who worked in Delhi and Bombay, he was telling. பாம்பே, டெல்லியில் ஒர்க் பண்ண ஒரு டெல்லியில் இருக்கிற அநேக ஜேர்னலிஸ்ட். He was telling that he knew them personally, தனிப்பட்ட விதத்தில், even very big people. He is a Hindu convert, ஒரு இந்து ரட்சிக்கப்பட்டவர். Dear people, how God brings things, He just, when we hand it over to Him, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி செய்கிறாரு பாருங்கள். how He brings things, அவர் காரியங்களை கொண்டு வருகிறார். பட் யூ வாண்ட் டு டேக்கிள் ஆன் யுவர் ஓன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீயே செய்யணும்னு பார்க்குற. ஸோ யூ எண்ட் அப் இன் ஃபெயில்யூர். அவனுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போன நிலையில் காணப்படுகிறாய். அதான் சொல்லார், cast all your burden and care upon me. கேர்னா என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல ஆன்சைட்டின்னு மன அழுத்தம், டென்ஷன், anxiety and mental torture. Dear people, these days people are suffering with mental torture. மனதளவான உபாதை, பாதிப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப இருக்கு. Sometimes hours together are being tortured. மணிக்கணக்காக அவங்க பாதிக்கப்படுறாங்க. So many people are getting into psychiatric clinics. மனநல தத்துவ மருந்து டாக்டர் இடத்துல போக வேண்டிய காரியம். Why? It is all some sickness, grave sickness of the mind. மனதினுடைய மிக அதிகமான பாதிப்புக்குள்ளான ஒரு காரியம். ஆனால் Bible says, I will give you peace. சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். So when can I have such a peace in my life?
என் வாழ்க்கையில் எப்போ அப்படி நான் கொண்டிருக்க முடியும்? When I know God is in control of all the things in this world. உலகத்தில் எல்லாம் அவர் தான் கட்டுப்படுத்தி வழி நடத்துகிறார்னு அறிஞ்சிருக்கும் போது, when I could understand His sovereign power, அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் வல்லமையை நான் அறிஞ்சிருக்கும் பொழுது, I could rest in Him. அவரில் நான் நிலைத்திருக்க முடியும். God is in control of all situations. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் தான் கட்டுப்படுத்தி ஆளுகிறார். Even the sparrow will not fall without His consent. அவருடைய அனுமதி இல்லாமல் அடைக்கலான் குருவியும் விழுகிறது இல்லை. God says in Isaiah 55, ஏசாயா 55வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 8 and 9, Isaiah 55, 8 and 9. For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, say the Lord. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். My thoughts are not your thoughts, neither your ways or neither are your ways my ways. என் நினைவு உன் நினைவல்லப்பா, என் வழி உன் வழி அல்ல. ஏன்னா உனக்கு நான் வச்சிருக்கிற இது, because my thoughts about you is so higher, ரொம்ப மேல எண்ணங்களை உனக்காக வைத்திருக்கிறேன். 9th verse 9வது வசனத்தில், for as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. You think we are in the earth, பூமியில் இருக்கிறோம். Just see the sky, வானத்தை பார்க்குறோம், the stars, நட்சத்திரங்களை பார்க்குறோம், the nearest moon, சந்திரனை பார்க்குறோம். Or too far from us, நம்மகிட்ட இருந்து எவ்வளோ தூரம், how many thousands of miles, எத்தனை ஆயிரக்கணக்கான மைல் தூரம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் உன்னுடைய எண்ணங்களை விட உன் வழிகள் என் வழிகள் எப்படின்னா, பூமியை பார்க்கலாம் வானம் எப்படி இருக்கிறதோ அப்படி உன் வழி சரி. நீ என்ன பண்ணுற, உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற. யூ டோன்ட் கமிட் யுவர் வேஸ் டு காட், யூ ட்ரை டு மேக் யுவர் வே. உன் வழியையே பண்ண பார்க்குற. காட் கோணலான வழியை நான் செவ்வையாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். I'll make the path crooked straight, crooked path straight. நீ என்ன பண்ணுற, நீ கோணலான வழியிலேயே போயிட்டுருக்கிறங்கிற. The crooked path, you want to go and travel in the crooked path, but God wants to make it straight. கோணலான வழியை செம்மையாக்குகிறவர் God alone. God alone can make it straight. வாழ்க்கையை நீ ஏன் இப்படி இவ்வளோ காலம் போயிட்டுருப்பேன்? எனக்கு இந்த காலையில் ஐ வாஸ் ரியலி பர்டன், என் இருதயத்தில் ரொம்ப பாரம். ஏன்னா when I was looking at Jesus, he looked at Jerusalem. இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறார். he wept. Luke's Gospel, லூக்கா எழுதின சுவிசேஷம். நான் உண்மையிலே இந்த மாலையில் நான் ஐ வாஸ் திஸ் மார்னிங் பிஃபோர் ஐ கேம் அண்ட் ப்ரீச்ட் ஹியர். நான் இந்த காலையில் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரேயர், அதாவது when I was really Luke's Gospel, என் இருதயம் ஐ வாஸ் ப்ரேயிங். என்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னார், என்ன சொன்னார்னா, he was weeping before Jerusalem. எருசலேமுக்கு முன்னால் கண்ணீர் விடுறார். என்ன சொல்கிறாருன்னா,
உன்னை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க நான் மனதாக இருந்தேன். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆஃபன்னு சொல்கிறார். உன்னை அடிக்கடி கூட்டி சேர்றதுக்கு நான் ஆசையாக இருந்தேன். ஆனால் உனக்கு மனசு இல்லை. யூ டோன்ட் ஹாவ் தட் மைண்ட். உங்களுக்கெல்லாம் எத்தனையோ சத்தியம் சொல்லப்படுகிறது. யூ ஹியர் காட்ஸ் வேர்ட். எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியம் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். God has given you so much of privilege to you. இவ்வளோ சத்தியம் கேட்குற. அதான் சொல்கிறேன், அடிக்கடி உன்னை சேர்க்கறதுக்கு நான் மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு மனசு இல்லைன்ட்டார். ஆஃப்ன்றார். அடிக்கடி எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு மனது இல்லையே, உனக்கு மனசு இல்லை, நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. யூ டோன்ட் ஹவ் த ஹார்ட் டு கமிட் டு காட். இன்னொருத்தில் சொல்கிறாரு, இன்றைக்காக உனக்கு சமாதானத்தை அடுத்து அறிந்தால் நல்லமாக இருக்கும். ஈவன் டுடே உன் சமாதானம் இல்லாமல் நீ வாழ்ந்துட்டுருக்கிறையே, யூ லிவ் வித்தவுட் பீஸ். இன்னைக்காவது உன் சமாதானத்துக்கு அடுத்து நீ அறிந்தால் நலமாக இருக்குமே. யூ வுட் நோ த திங்ஸ் pertaining to peace. இயேசு கண்ணீர் விட்டார். நான் தான் உங்களை பார்த்து நான் உண்மையாக நினச்சேன், ஐயோ இந்த சபையில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், so many people in this church, they hear God speaks to them. தேவன் பேசுகிறாரு, அடிக்கடி அவங்களை இழுத்துக்கொள்ள பார்க்குறாரு, ஆனால் அவங்களுக்கு மனசு இல்லை. they don't have heart. they always want to go away from God. தேவனிடத்திலிருந்து விலகி போகத்தான் எப்போவுமே விரும்புகிறாங்க. அப்படி தான் நீ இருக்கிறையா? ஆர் யூ லைக் தட்? அப்போ நான் நினச்சேன், அப்போ இந்த சர்ச்சில் செத்து போனவங்க எத்தனையோ பேர் ஒருவேளை நரகத்துக்கு போயிருப்பாங்களா, மோட்சத்துக்கு போயிருப்பாங்களா? so many people died this past 20 years from this church. இந்த சபையில் 20 வருஷமாக நடக்குது. இது 20 வருஷம் இல்லை, 15 வருஷமாக நடக்குது. 95 இல்லை, ஆமாம் 25 வருஷமாக இந்த சபை நடக்குது. this church is for 25 years. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 20 years, 20 வருஷம். அப்போ இதில் எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. so many people died from here. did they go to heaven or hell? இல்லை அவங்க பரலோகம் போனாங்களா அல்லது நரகத்துக்கு போனாங்களா? எனக்கு தெரியாது. என்ன கேட்டால் எவ்வளோ ஆண்டவர் தருணங்களை கொடுக்குறார். ஆகவே நீங்களும் நானும் ஒரு நாள் மரித்து தான் போகணும். யூ மஸ்ட் டை ஒன் டே. ஸோ வேர் வில் யூ கோ? நீ எங்கே போகிற எனக்கு தெரியாது. யூ சிட் ஹியர், நீ இங்கே உட்காந்து இருக்கிற. எ டே வில் கம் இன் விச் யூ என்ன பை ஹியர் யூ வுட் ஹவ் டைட். ஒரு நாள் நீ இங்கே ஆலயத்தில் இருக்க மாட்டேன், நீ மரித்து போயிருப்ப. ஐ வுட் ஹவ் ஈவன் பரீட் யூ. நான் உன்னை அடக்கம் பண்ணியிருக்கலாம், ஆர் நாட் அடக்கம் பண்ணாமல் வந்திருக்கலாம். பட் what about your soul? உன்னுடைய ஆத்மாவை குறித்த காரியம் என்ன? Luke's Gospel 11th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் there were 2 girls, 2 ladies, 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார் 41வது வசனத்தில், 41st verse, Luke 10:41. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனத்தில், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அவர் சொன்னார், நீ நிறைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டே இருக்கிற. யூ ஆர் கலங்கின தண்ணி மாதிரி. கலங்கின தண்ணி என்ன எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்காது, சேரும் சகதியமாக தான் இருக்கும். And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things. ஒன்னெல்லாம் ஒன்று பாருங்கள், பிரச்சனை. வாழ்க்கைங்கிறது பிரச்சனை உள்ளது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். ஒன்று போனால் ஒன்று வரத்தான் செய்யும். இட் வில் கம். அப்பா இது போச்சுன்னு நினச்சி அடுத்தது பெருசாக பூகம் மாதிரி வரும். You may think, Appa, I am size fun, but next one will come. ரொம்ப அழகான அடுத்த வசனம் 42 சொன்னார். என்ன சொன்னார்னா, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
42nd, but one thing needful. And Mary had chosen that good part which shall not be taken away from her. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உன் வாழ்க்கையில நல்ல பங்கை நீ தெரிந்துட்டியா? Have you chosen the best part of your life? Or you are looking for mean things? இல்லைன்னா சும்மா ஒன்றும் இல்லாத காரியத்துக்காகவே நீ வாழ்ந்து 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 கடைசியில் சக்கையா போய் you live and helpless and die. மரித்து போற. At least God is calling you now. இப்போ தேவன் கூப்பிடுறார். If you are not committed your life to God, ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடாமல் இருந்திருப்பீரானா, ஆண்டவர் சொல்றார், I have உன்னை குறித்து மேலான என்ன வச்சிருக்கிறாரு. God has got, ஆண்டவர் சொல்றாரு Isaiah 41:10. Our time is very quick. ஏசாயா 41:10 சொல்றாரு, God is in control. தேவன் ஆளுகை செய்கிறார். சொல்றாரு, Fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee, yea, I will help thee. I will uphold thee with the right hand of my righteousness. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with thee. Can you say that God is with you this morning? இந்த காலையில் ஆண்டவர் என்னோட இருக்காருன்னு சொல்ல முடியுமா? If not, இல்லைன்னா you try to work out things. நீயே காரியங்களை சாதிக்க பார்க்குற. The devil tries to twist you. பிசாசு உன்னை குழப்பமாக்க விரும்புகிறான். How long? எவ்வளோ காலம்? I don't know what is your age, you know that. உனக்கு வயசு என்னன்னு உனக்கு தெரியும். But how long will you continue in this life? In the same way, எவ்வளோ காலம் இதே மாதிரி வாழ்ந்து முடிவில்லாத நித்தியத்தில், endless eternity, முடிவில்லாத நரகத்துக்கு நீ போவையா அல்லது முடிவில்லாத மோட்சத்துக்கு நீ போவையா? Will you go to endless hellfire or will you go to endless heaven? Hellfire, there is terrible thing even to describe. நரகம் விவரிக்கும் பயங்கரமானது. But do you want to live with God? தேவனோடு வாழ விரும்பு. I tell you, dear people, unless you learn, you know how to live with God, தேவனோடு இங்க வாழ நீ கற்றுக்கொள்ளலைன்னா, you don't know how to live with God in eternity. நித்தியத்தில் அவரோடு எப்படி வாழ்றது உனக்கு தெரியாது. ஆகவே இந்த காலையில் ஆண்டவர் பேத்து கேட்கிறார், நீ கவலை கட்டு. மரியாள் கவலைப்பட்டு கலங்கினா, மரியாள் விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்துட்டா. She has taken the best part. I could say in my life, என் வாழ்க்கையில் ஒன்று நான் சொல்ல முடியும், I have chosen the best part in my life. என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்ததை நான் தெரிந்து கொண்டேன். It is not of mine, என்னுடையதல்ல. It's by God's grace. ஆண்டவருடைய கிருபையினால். When I prayed, Lord, what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொன்னப்ப God said, you are my priest. நீ ஆசாரியர், என்னுடைய ஆசாரியன். I obeyed. By God's grace, கிருபையினால் கீழ்ப்படிந்தேன். Dear people, I could say these 40 years of journey with God is an ever increasing joy and peace. இந்த 40 வருஷமா தேவனோடு நான் பண்ணுகிற பிரயாணம் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் உள்ளது தானே. I am not a perfect man. நான் பரிபூர்ணமானவன் அல்ல. But I know whom I believe. நான் விசுவாசிக்க நான் அறிஞ்சிருக்கிறேன். When I face worries and problem, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, I cast upon him
அவர் பேரில் வைக்கிறேன். I know God is in control of my life and everything. என் வாழ்க்கையை குறித்தும் எல்லா குறித்தும் அவர் ஆளுகை செய்கிறார். He is with me. Fear not. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே. Be not turmoiled. இந்த காலையில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறார், would you like to commit this morning to the hands of God for such a wonderful and beautiful life? இந்த காலையில் அவிதமான ஒரு அழகான வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க விரும்புகிறையா? அல்லது உன் வாழ்க்கையை இதே மாதிரி கழித்து நித்தியத்தில் இழக்கப்பட்டு போக பார்க்குறியா? Or would you like to continue as such and eternally lost? ஐயோ, அது என்னால் நினைச்சு பார்க்க முடியல. I could not fathom it. ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ முறை அடிக்கடி உன்னை சேர்த்துக்கொள்ள, நான் எவ்வளோ கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வண்ணமாக நான் உன்னை சேர்த்துக்கொள்ள பார்த்தேன். How the தாய் பறவை அந்த குஞ்சை, சப்போஸ் an eagle flies, ஒரு ஈகிள் அந்த கழுகு பறக்கும்போது அந்த குஞ்சுகளை அதனுடைய சிறகையின் கீழ் அப்படியே போட்டு அடைக்கும். The mother bird will just shackle it, அப்படியே வச்சு மறைச்சு பாதுகாப்புக்கொள்ளும். The little ones will be safe. The குஞ்சுங்க அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். Do you want such a protection of God? விதமான பாதுகாப்பும் வாழ்க்கையில் வேணும்னு விரும்புகிறையா? அல்லது the eagle is flying, eagle of worry, கவலையினுடைய கழுகு, the eagle of tension, பிரச்சனைன worry கழுகு, eagle of so many things, பலவிதமான அந்த காரியங்களின் கழுகு பறந்துட்டுருக்கு. It wants to take you and kill you. அதை எடுத்து உன்னை அழிக்க முடியாது விரும்புகிறது. ஆனால் இந்த காலையில் ஆண்டவரே, உம்முடைய பாதங்களெல்லாம் விழுகிறேன் அப்படின்னு நீ சொன்னா, அதை போல் உன் வாழ்க்கையில் நல்ல பங்கை தெரிந்து கொள்வது வேறு எதுவுமே இருக்காதுங்க. சப்போஸ் இஃப் யூ commit this morning, Lord, I surrender. I tell you, there is no other greater part in your life. Looking at Jesus, இயேசுவை மாத்த நோக்கி பார். I tell you, the whole Bible is included in that only one verse. முழு வேதாகம் இந்த ஒரே வசனத்தில் இருக்குது. நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். I look to Jesus and run this race. இந்த ஓட்டத்தை ஓடுறேன். சிலுவையில் எனக்காக மரித்தாரே, the one who died for me, எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கூடாமல் எப்படி இருப்பார்? ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிக்கடி உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எத்தனை பேரை பார்த்து அப்படி சொல்லுவீரோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கு. You know, Lord, what it is. Lord, I beg you and plead you, speak to these dear people. ஆண்டவரே, இந்த மக்களோடு கூட நீ கிருபையாய் பேசும் ஆண்டவரே. ஐயோ, ஒரு வேளை இவ்வளோ காலம், இவ்வளோ சீக்கிரம் ஆண்டவரே, 21வது ஆண்டின் முதல் மாதத்தை நாங்கள் இன்னைக்கு கடைசியாக முடிக்கிறோம். We conclude the first month of 21 and we are about to enter into the second month. 2வது மாதத்தினுள்ளே இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ காலங்கள் உடைய வார்த்தையை கேட்குறவங்க உண்டு. ஆனால் கர்த்தாவே, உடைய கரங்களில் தங்களை ஒப்பு கொடுக்க விரும்பலையே. ஆவியானவரே, நீர் ஒருவரை பேச முடியும். ஆவியானவரே, நீர் பேசவில்லை என்றால் ஒருவேளை இந்த காலம் முடிந்துவிடும். பல ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை ஆலயத்தில் உட்காந்துருக்கலாம். ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க உட்காந்துருக்க மாட்டாங்க. They won't sit. Many people who started in 20, they're gone with 20. 20ல் ஆரம்பித்தவங்க 20ஓட முடிஞ்சிட்டாங்க. Lord, ஆண்டவரே, நீர் கண்ணீர் விட்டீர். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டீர் ஆண்டவரே.
ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டதைப் போல நான் கண்ணீர் விடுவேனானால் நலமாக இருக்கும். ஆவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.